கடற்கரை பின்னணியில இனிமையான கானா பாடல்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்க போறீங்க. இது விலங்குடா கையில் சிக்காதுடா அவரக்க வச்சவாளுடா. இது விலங்குடா கையில் சிக்காதுடா அவரக்க வச்சவாளுடா. இந்த கடலை கேளு அலைய சொல்லும், தண்ணிய கேளு புது கதைய சொல்லும். கானா பாட்டுனா டெத்து தான். ஒருத்தவங்க இறந்துட்டாங்களா, அங்க யாரோ கண்ணு முழிக்காம இருப்பாங்க. அவங்க கண்ணு முழிக்காம இருக்கிறதுக்காக நாங்க போய் பாடுவோம். அண்மையில கேப்டன் அவர்கள் இறந்திருக்காங்க. கேப்டனுக்காக ஒரு இரங்கல் பாடலாமா? ஆறுதல் சொல்லவோ இல்லையே யாருமே, ஆறு போல் கண்ணீரு கண்களில் ஓரமே, ஆண்டவனோ குட்டிக்கினா உன்ன மட்டும். கொஞ்சம் நல்ல விஷயங்களுக்கும் சரி, திருமணம், காதல், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட வந்துட்டு கானா பாட்டுன்றது ஃபேமஸ் தான். அதுவும் பர்டிகுலரா நீங்க எல்லாம் வந்துட்டு அந்த காதல் வந்துட்டு அந்த கானா பாட்டே தனி ரகமா இருக்கும். மாவு ஊத்தி தோசை சுட்டு தரேன் செல்லம் உனக்கு, காரமாக சட்டினி செஞ்சு தாடி நீயும் எனக்கு. ராணி நேயர்களுக்கு வணக்கம். கடற்கரை பின்னணியில இனிமையான கானா பாடல்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்க போறீங்க. கானா எத்தனையோ இசை வடிவங்கள் இருந்தாலும் பாமர மக்களை சுண்டி இழுக்கிற சக்தி கானாக்கு உண்டுன்னே சொல்லலாம். ஏன்னா மனசுல நினைக்கிறத அப்படியே எளிய வார்த்தைகள்ல வேகமான தாளத்தோட நினைக்கிற மாதிரியே சொல்ல முடியும். அதனாலதான் கானான்றது ஒரு கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் அதே மாதிரி எளிய மக்களினுடைய குதூகலமாகவும் இருக்கு. அப்படிப்பட்ட கானா பாடல்கள்ல கலக்கிக்கிட்டு இருக்க கானா டீசன்ட் மணி அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மணி. நிகழ்ச்சியில ஒரு பாடலோட ஆரம்பிச்சிடலாமா? கானா பாடலோட. கண்டிப்பா எனக்கு பிடிச்ச ஒரு கானா பாடலோட இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கிறோம். விரலும் நெத்திலி மீன், கண்ணோ கார பொடி, முகமோ கெளுத்தி மீன், மனமோ சென்னா குண்ணி. இது விலங்குடா கையில் சிக்காதுடா அவரக்க வச்சவாளுடா. இது விலங்குடா கையில் சிக்காதுடா அவரக்க வச்சவாளுடா. ஏ அந்தோனி ஏ அல்போன்சி, அவ பொன்மேனி ரொம்ப சில்பான்சி. இந்த கடலை கேளு அலைய சொல்லும், தண்ணிய கேளு புது கதைய சொல்லும். சிறப்பு, மிக சிறப்புன்னே சொல்லலாம். கானா இதனுடைய வரலாறு பத்தி சொல்ல முடியுமா? எப்படி ஆரம்பிச்சது? கண்டிப்பா மேடம். கானா அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு டெத்து வீட்ல இருந்து தான் இது ஆரம்பிச்சது. கானா பாட்டுனா டெத்து தான். ஒருத்தவங்க இறந்துட்டாங்களா, அங்க யாரோ கண்ணு முழிக்காம இருப்பாங்க. அவங்க கண்ணு முழிக்காம இருக்கிறதுக்காக நாங்க போய் பாடுவோம். இது வந்து எங்களோட, அதாவது டெத் வீட்ல தூங்காம இருக்கிறதுக்காக நாங்க போய் பாடுவோம். விடிகிற வரையும் நாங்க பாடிட்டு இருப்போம். அப்போல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்த பாடகர்கள்லாம் பாடுவாங்க போயிட்டு. நாங்கெல்லாம் வந்து சின்ன வயசுல போய் பார்ப்போம் இவங்கெல்லாம் பாடுறத. பார்க்கும்போது எங்களுக்கும் ஆசையா இருக்கும் நாங்களாம் பாடணும் அப்படின்னு. அதே போலதான் ஒரு 10-11 வருஷத்துக்கு முன்னாடி நானும் பார்த்தேன். என்ன வயசு உங்களுக்கு? நீங்க முதல்ல இந்த கானா பாடல் பாடும்போது என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு ஒரு 14 வயசு இருக்கு மேடம். 14 வயசு இருக்கும். அப்போ வந்து பாடணும்னு விருப்பப்பட்டு தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீட்டாண்ட ஏதாவது டெத் ஆயிடுச்சுன்னா போய் நாங்க நின்று பார்ப்போம் எப்படி பாடுறாங்க இவங்க அப்படிலாம். அப்போ எங்களுக்கு ஆசையா இருக்கும். ஆனா வந்து இந்த டெத்துல பாடுறதுன்னா எல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமா நினைப்பாங்க. இப்போ வரையும் ஒரு சில இடத்துல அதெல்லாம் இருக்கு. அப்படி நினைப்பாங்க. நாங்க விருப்பப்பட்டு போயிட்டு நாங்க வந்து இதெல்லாம் பாடுறதுக்கு அப்பெல்லாம் யாரும் எங்களுக்கு கத்துக் கொடுத்துக்கலாம் ஆள் இல்லை. யாரும் கத்து தர மாட்டாங்க. சும்மா அவங்க பாடுறத பார்ப்போம். சரி நம்மளும் பாடி பார்க்கலான்னு பாடி பார்ப்போம். அப்படியே ஸ்கூல் படிக்கிற மாதிரிலாம் பசங்க கூடலாம் சேர்ந்து பாடுறது. வீட்டாண்ட ஏதாவது டெத் ஆயிடுச்சுன்னா வந்து நாங்களும் போய் கேட்போம், நாங்களும் பாடுறோம், நாங்களும் பாடலாமா ஒரு பாட்டு அப்படின்னு. அவங்க வந்து பாட சொல்லுவாங்க. சரி, நாங்க இப்ப கேட்கலாமா? ஒரு இறப்பு வீட்டுல நீங்க என்ன பாட்டு பாடுவீங்க? அவங்க வந்து இறந்தவங்களோட பேரை வச்சு நாங்க பாடுவோம். சரி, ஒரு பாட்டு பாடுங்களேன். நீங்க ஏதாவது பேரை சொல்லுங்க, நாங்க வச்சு பாடுறோம். சரி, இப்ப பார்த்தோம்னா அண்மையில கேப்டன் அவர்கள் இறந்திருக்காங்க இல்ல, நம்ம இயர் எண்ட்ல. எனக்கும் வந்து கேப்டனுக்காக ஒரு இரங்கல் பாடலாமா? எனக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் கேப்டன் விஜயகாந்த் சார். அவருக்காக எங்களோட இரங்கல் பாடல் மூலியமா அவரை வச்சு நாங்க ஒரு பாட்டு பாடுறோம். இத்தனை காலம் வாழ்ந்தென்ன லாபம் இந்த உலகத்துல, கேப்டன் விஜயகாந்த் ஐயா உன்னை வாழும் வயசுல வாரி கொடுத்தோம் 5 நிமிஷத்துல. வாழும் வயசுல சாவு உனக்கு வந்ததை யார் அறிவார்,
எங்கள் அன்பு தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா மண்ணோடு மறைந்தார். சந்தன மாலை சம்பங்கி மாலை உங்க மேல விழுந்தது. மனவேதனையால தமிழ்நாடு மக்கள் மனசு நொந்து வாடுது. இத்தனை காலம் வாழ்ந்த லாபம் இந்த உலகத்துல உன்னை பாவியம்மனுக்கு வாரி கொடுத்தோம் 5 நிமிஷத்துல. அன்று வர கூட இருந்த எல்லாரையும் பிரிஞ்ச இப்போ மண்ணோடு தான் மறைஞ்ச. ஐயா நீ இருந்த வீட்டுக்குள்ள ஒளி விளக்கா எரிஞ்ச. யாரு கண்ணு பட்டு இப்போ அணைஞ்ச. ஆறுதல் சொல்லவோ இல்லையே யாருமே. ஆறு போல் கண்ணீர் கண்களில் ஓரமே. ஆறுதல் சொல்லவோ இல்லையே யாருமே. ஆறு போல் கண்ணீர் கண்களில் ஓரமே. ஆண்டவனோ குட்டிக்கினா உன்னை மட்டும் நீ மறைஞ்ச நாள் முதலா தமிழ்நாடு மக்கள் கண்ணுல போராட்டம். நன்றி கேப்டன் அவர்களுக்கு. நிஜமாலே ஒரு ஆத்மார்த்தமா ஒரு இரங்கல் தெரிவிச்ச மாதிரியே இருந்துச்சு. இந்த கானாவோட வரலாறு இறப்புல இருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு சொன்னீங்க. ஆனா அந்த இறப்பை தாண்டி இப்போ வந்து நல்ல விஷயங்களுக்கும் சரி, திருமணம், காதல், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட வந்து கானா பாட்டுன்றது ஃபேமஸ் தான். அதுவும் பர்டிகுலரா நீங்கெல்லாம் வந்து அந்த காதல்னு வந்துட்டு அந்த கானா பாட்டே தனி ரகமா இருக்கும். அது எப்படி ஏதாவது ஒரு காதல் கானா பாடி காமிங்களா எங்களுக்கு? காதல் கானா கண்டிப்பா பாடிடலாம். அழகான முகத்தை பார்க்க நானும் ஆசையா ஓடி வந்த உன்னை காணோம். நீ எந்த நிதயம் என்று நினைத்தேனே நானும் அன்று. பிரிந்தாய நீயும் என்ன மறக்கலடி நானும் உன்னை. அழகான தேவத நீ தாண்டி உயிரே உறவே அழகே. அழகான முகத்தை பார்க்க நானும் ஆசையா ஓடி வந்த முன்ன காணோ. காதல் பாட்டு சூப்பர். நன்றி மேடம். இப்ப சினிமா பாட்டுலாம் இருக்கும்ல, அத வந்து அப்படியே டியூன் மாத்தி உங்க ஸ்டைல் கானால பாடுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவோம் மேடம். பண்ணுவீங்க? அத பண்றது தான் கானாவோட ஸ்பெஷலிஸ்ட். ஓ, ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்களா அந்த மாதிரி. நீங்க சொல்லுங்க மேடம் என்ன பாட்டுன்னு. உங்களுக்கு ஃபேவரட் ஹீரோ யாரு? எனக்கு தலை பிடிக்கும். தலை. சரி, தலை பாட்டே ஒன்று பாடுங்க. தலை பாட்டு நீங்க அந்த எந்த சாங்லாம் கேட்டு இருப்பீங்க, சேலையில வீடு கட்டவா தலை பாட்டு. ஆமா, சிம்ரன் அண்ட் அஜித். அந்த சாங்ல இருந்து பாடலாமா? போலாவே. ஓகே. மாவு ஊத்தி தோசை சுட்டு தரேன் செல்லம் உனக்கு. காரமாக சட்டினி செஞ்சு தாடி நீயும் எனக்கு. மாவு ஊத்தி தோசை சுட்டு தரேன் செல்லம் உனக்கு. காரமாக சட்டினி செஞ்சு தாடி நீயும் எனக்கு. 2 பேரும் ஒன்னா ஐயோ நல்லாத இருக்க துண்ணா. 2 பேரும் ஒன்னா ஐயோ நல்லாத இருக்க துண்ணா. தட்டுல வச்சுதான் எத்துன்னு வாடி. மாவு ஊத்தி தோசை சுட்டு தரேன் செல்லம் உனக்கு. காரமாக சட்டினி செஞ்சு தாடி நீயும் எனக்கு. உனக்கு நான் பாரம்மா கோயம்பு சைடு காரம்மா. கடை இருக்கு தூரம்மா காய் வாங்க போறம்மா. உனக்கு நான் பாரம்மா கோயம்பு சைடு காரம்மா. கடை இருக்கு தூரம்மா காய் வாங்க போறம்மா. வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு முட்டைகோசு தாங்கண்ண. நம்ம கடையில எல்லாமே இருக்கு டெய்லி நீங்க வாங்கண்ண. காய் வாங்கின்னு வந்துட்டண்டி குழம்புன்னு செய்யறியா. எல்லாமே கரெக்டா இருக்குதான்னு பார்த்து கொஞ்சம் சொல்லுறியா. சினிமால ட்ரை பண்ணிருக்கீங்களா? சினிமா பாடல் ஏதாவது பாடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்களா? பாடி இருக்கேன் மேடம். நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 படம் பாடி இருக்கேன். ஆனா அந்த படமே ரிலீஸ் ஆகல, அதுதான் ஒரு வருத்தம். ஒரு சில வாய்ப்பெல்லாம் வரும்,
ஆனா நம்மளுக்கு வர மாதிரியே இருந்து பட்டுன்னு வேற யாருக்காவது போயிடும். ம். அதெல்லாம் நிறைய இதுவா இருக்கு. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல நான் சினிமால பாடுவேன். அந்த நம்பிக்கை இருக்கு. வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா பாடுவேன். சரி. ஸோ கூடிய விரைவில் உங்களுக்கு வந்துட்டு அந்த சினிமா சான்ஸ் கிடைக்கணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். கண்டிப்பா. நன்றி மேடம். இந்த பாட்டு பாடுறீங்கல்ல, கண்டிப்பா நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. அதுல உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டுனா எதை சொல்லுவீங்க? மிகப்பெரிய பாராட்டுனா இது சொன்னா வந்து ஒரு ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. இது நான் கண்டிப்பா என் லைஃப்ல மறக்க மாட்டேன். என்னன்னா வந்து ஒன் ஆஃப் த டைம் வந்து நான் பாடுறதெல்லாம் நிறைய பேர் கேட்கவும் மாட்டாங்க. எல்லாம் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இது நம்ம பாட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்து யாருக்காவது யூஸ் ஆகாதா அப்படின்லாம் யோசிப்பேன். அந்த மாதிரி யோசிக்கும் போது ஒரு வாட்டி எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யூடியூப்ல என் கான்டாக்ட் நம்பர் எடுத்து எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நான் உங்கள் யூடியூப்லேருந்து பார்த்து உங்கள் நம்பர் எடுத்து பேசுகிறேன். உங்கள் பாட்டு வந்து என் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுமா. அந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அந்த குழந்தையால சரியா வந்து ஒரு பேசுறது ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அப்படியெல்லாம் பண்ண முடியாதான். நான் வந்து ஹேர் கலர்லாம் பண்ணியிருப்பேன். ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருந்தேன். அந்த ஆல்பம் சாங் வந்து அந்த குழந்தை வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டெய்லி கேட்குமா. அதை வந்து எனக்கு சொல்லும்போது இது வந்து ஒரு ஏதோ ஒரு ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு உடம்பு முடியாத குழந்தை நம்ம பாட்டை கேட்டு ஒரு சுறுசுறுப்பா ஒரு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணும்போது ஏதோ ஒரு மாதிரி ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அது வந்து என் லைஃப்ல என்னால் மறக்கவே முடியாது. அந்த ஆல்பம் சாங் எங்களுக்காக பாட முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம். என்னோட ஃபிகர் ஒரு டோல் டப்பி, அவங்க அப்பா அதுக்கு மேல ரொம்ப கப்பி. நான் காசை தட்டுவேன் சோங்குல வந்துடு ஏன் கேங்குல. நான் காசை தட்டுவேன் சோங்குல வந்துடு ஏன் கேங்குல. பார்த்தா பதறுற கிட்ட வந்த சதறுற. என்னோட ஃபிகர் ஒரு டோல் டப்பி, அவங்க அப்பா அதுக்கு மேல ரொம்ப கப்பி. அவளை நான் பார்த்தேன் பஸ் ஸ்டாப்ல. அவளுக்கு பார்த்துட்டாங்களா கோணவாயு மாப்பிள்ள என்னை விட இருக்கா ரொம்ப கருப்பா. அவனை சேர்த்துக்குன்னா கால்ல போற செருப்பா. உன்ன மாதிரி பொண்ணுக்கெல்லாம் இதுதாண்டி லைஃப். சத்தியமா நைந்தரப்பல கிடைப்பா எனக்கு ஒய்ஃபு. உன்ன மாதிரி பொண்ணுக்கெல்லாம் இதுதாண்டி லைஃப். சத்தியமா நைந்தரப்பல கிடைப்பா எனக்கு ஒய்ஃபு. உன் வயிறு தாண்டி எரியும் அப்போ உனக்கு புரியும். உன் வயிறு தாண்டி எரியும் அப்போ உனக்கு புரியும். என் பாட்டை கேட்டனாக்க நான் யாருன்னு தெரியும். இந்த பாட்டு அது என்ன எப்ப பாரு பாட்டுல பெண்களை வந்துட்டு இது பண்ணி கிண்டல் பண்ணியே குறை சொல்லியே பாடுறது? நீங்க ஆண்களை என்னைக்காவது இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சு கண்டிப்பா பாடிருக்கீங்களா? அதெல்லாம் பண்ணிருக்கோம் மேடம். ஆண்கள் வச்சு நிறைய பண்ணிருக்கோம். ஏன் பெண்களை வந்து இது பண்றோம்னா எல்லாம் நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி தான். நம்ம யாரையும் தப்பா பாட போறது இல்ல. நம்ம பாடுறது வந்து அவங்கள ரசிக்கிற அளவுக்கு இருக்கு. அதுதான் ஒண்ணு. சரி, எங்களுக்காக ஆண்களை கிண்டல் பண்ற மாதிரி ஒரு பாட்டு பாடுங்களேன். ஆண்களை கிண்டல் பண்ற மாதிரியா இருக்கும் பாட்டு. இவங்க வந்து குடியினால ரொம்ப ஆண்கள் எல்லாம் கெட்டு போறாங்கல்ல. குடிக்காம கொள்ளாம இருந்தா அவங்களோட குடும்பம் நல்லா இருக்கும். அதுக்காகவும் பாட்டு. குடிய நிறுத்தி மனதை திருத்தி நடத்துங்கடா கொடுத்தனோ. நீ நடத்தலன்னா மடத்தனோ. கேளுங்கப்பா எங்க கானா பாட்ட. எங்க பாட்டை கேட்டா குடிய தொடவே மாட்ட. கேளுங்கப்பா ராணி ஆன்லைன் பாடும் பாட்ட. எங்க பாட்டை கேட்டா குடிய தொடவே மாட்ட. குடிய நிறுத்தி மனதை திருத்தி நடத்தணும்டா கொடுத்தனும். நீ நடத்தலன்னா மடத்தனும். கேளுங்கய்யா எங்க கானா பாட்ட. என் பாட்டை கேட்டா குடிய தொடவே மாட்ட. குடியால குடும்பத்துல குழப்பந்தாண்டா உண்டாகும். பொண்டாட்டி குறுக்கு கேள்வி புருஷனுக்கு காண்டாகும். குடியால குடும்பத்துல குழப்பந்தாண்டா உண்டாகும். பொண்டாட்டி குறுக்கு கேள்வி புருஷனுக்கு காண்டாகும். பெச்சு வாக்குல இருவருக்கும் திடீர்னு சண்டாகும். பெச்சு வாக்குல இருவருக்கும் திடீர்னு சண்டாகும். பேச்சு வாக்குல இருவருக்கும் திடீர்னு சண்டாகும். அத நீ பெத்த குழந்தைக்குத்தான் திண்டாட்டம். நம்ம சண்டை போட்ட சொந்தக்காரனுக்கு கொண்டாட்டம். குடிய நிறுத்தி மனதை திருத்தி நடத்தணும்டா கொடுத்தனும். நடத்தலன்னா மடத்தனும். கேளுங்கப்பா எங்க கானா பாட்ட. ராணி ஆன்லைன் பாட்டை கேட்ட குடிய தொடவே மாட்ட.
குடி மேல ஆசைப்பட்டு ஃப்ரெண்டு கூட போற மச்சி, ஃப்ரெண்டுங்க சொன்னதாலே செட்டு கடியில செயின வச்சு. குடி மேல ஆசைப்பட்டு ஃப்ரெண்டு கூட போற மச்சி, ஃப்ரெண்டுங்க சொன்னதால செட்டு கடியில செயின வச்சு. போதையிலே அடுத்தவன சட்டிய புடிச்சு அடிச்சு, போதையிலே அடுத்தவன சட்டிய புடிச்சு அடிச்சு. ஓ குடி போதையிலே அடுத்தவன சட்டிய புடிச்சு அடிச்சு, அவரி போட்டு குடித்து போலீஸ் வந்து வீட்டை தேடி புடிச்சு. ஓ வீட்டு பணத்தை போட்டு குடிச்சு, இதெல்லாம் தேவையடா மச்சி. குடிய நிறுத்தி மனதை திருத்தி நடத்தணும்டா கொடுத்தனும், நடத்தலன்னா மடத்தனும். கேளுங்கப்பா எங்க கானா பாட்டு, என் பாட்டை கேட்ட குடிய தொடவே மாட்டேன். அது மொத்தமே இந்த பாடல் முழுக்கவுமே உண்மையா நிறைய பொருள் புதைந்திருக்கு. இது அந்த குடியை விட்டுட்டு இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ அருமையா கானால கருத்துகள் சொல்லப்படும் போது மற்ற பாடல்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் வந்து கானாக்கு கிடைக்கலையே, கானான்றது இன்னும் ஒரு கீழ்த்தரம் அந்த இதுவாகவே பார்க்குறாங்களே, அந்த அங்கீகாரம் நமக்கு கிடைக்கலையேன்னு எனக்கு அது வருத்தப்பட்டிருக்கீங்களா? அது சரி பண்ண என்ன பண்ணலாம்? நம்ம டிவிலாம் பார்க்கும்போது இந்த சினிமாக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஷோலாம் பண்ணுவாங்க சினிமாக்குன்னு. அந்த மாதிரி கானா ஒன்லி கானா அப்படின்ற இதுல எதுவுமே பண்ணல. இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கானான்றது வந்து டெத்து வீட்டிலேருந்து சினிமா வரையும் போயிருக்குதுன்னா இது ஒரு பெரிய விஷயம். அதை வந்து மக்களை வந்து ஆதரிக்கணும் கானாக்கு. ஏன்னா எல்லாரும் வந்து பாடுறாங்கன்னா அந்த இறந்தவங்களோட வீட்டில் இருக்கிற துன்பத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு தான் நாங்களாம் பாடுறது. அப்படி இருக்கிற கானாக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கணும், அதுதான் எங்களோட ஆசை. அதே போல் வந்து நான் இந்த நேரத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யாருன்னா வந்து எங்கள் எல்லாருடைய முன்னோடி திரைப்பட பின்னணி பாடகர் மற்றும் இசையமைப்பாளர் கானா தேவா சார் அவர்களுக்கு. அவர் இல்லைன்னா கானா ஃபீல்டு வந்து இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கானான்றது திரையுலகில் வந்து அறிமுகப்படுத்துனது அவர் தான். அதே போன்று வந்து கானாக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடைக்கணும், அது வந்து எங்களோட ஆசை. இப்போ இருக்கிற பாடகர்கள்லாம் தேவையில்லாத பாடலாம் பாடக்கூடாது. இந்த வந்து குடியை தூண்டுற மாதிரி இந்த கஞ்சான்ற பாட்டு, பெண்களை வந்து ரொம்ப அசிங்கமாக பாடுறது, இந்த ஊசி போதை இந்த பாட்டெல்லாம் தவிர்த்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குற பாட்டெல்லாம் பாடினோன்னா கானா மேலே போவோம். அது வந்து என்னோட கருத்து மேடம். சரி, உங்களுக்குன்னு தனியாக ஏதாவது குழு வச்சிருக்கீங்களா? கானா குழுன்னு சொல்லிட்டு வச்சிருக்கீங்க. எத்தனை பேர் இருக்கீங்க அதில்? எங்கள் டீமில் நாங்கள் ஒரு 10-20 பேர் இருப்போம் மேடம். ஓகே. இது மற்ற இசைக்கெல்லாம் கச்சேரிலாம் புக் பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரி உங்களுக்கும் கானா கச்சேரிலாம் புக் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக மேடம். இப்போ அதிகமாக கச்சேரி நடக்குது கானா கச்சேரி தான். ஓ, எங்கே பார்த்தாலும் கானா கச்சேரி தான். ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் வந்து கானா பாடகரை பாட விட மாட்டாங்க. அது எனக்கே நடந்திருக்கு. எங்கள் வீட்டான ஒரு ஃபங்க்ஷனு, நான் போயிட்டு நானும் பாடுவேண்ணா, ஒரு பாட்டு பாடுறேண்ணா அப்படின்னு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். சொல்லும்போது இருப்பான்னு சொல்லிட்டு அந்த கல்யாணம் முடிகிற வரையும் எனக்கு அந்த ஸ்டேஜில் வாய்ப்பே கிடைக்கல. இதே மாதிரி நிறைய இடத்துல எனக்கு நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதே கல்யாணத்தில் எங்களை பாட சீஃப் கெஸ்ட்டாக புக் பண்ணுறாங்க. ஓ, சிம்பிளாக சொல்லணும்னா கானா பாடகரை சீப்பாக நினச்சவங்களாம் இப்போ சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. ஓ சூப்பர். நீங்க ரீசெண்டா ஏதாவது மேரேஜ் போய் பாடுனீங்களா? நிறைய போயிட்டு இருக்கேன் மேடம். நிறைய போயிட்டு இருக்கோம். கோவில் திருவிழாவில் வந்து எங்களெல்லாம் இப்போ பாட கூப்பிட்றாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நானும் என்னுடைய அண்ணன் திரைப்பட பின்னணி பாடகர் வண்ணாரப்பேட்டை டோலாக் ஜெகன், அவரும் நானும் வந்து வேப்பம்பட்டு அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு பெரிய கோவில் திருவிழா, அதில் வந்து நாங்கள் 2 பேர் சீஃப் கெஸ்ட்டாக பாடினோம். அதில் வந்து எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வரோன்னு ஒரு 10 ஊரில் வந்து போஸ்டர்லாம் அடித்து பேனர்லாம் அடித்து நாங்கள் வரோம். இது ஒரு நடிகர்கள்லாம் பண்ணுற மாதிரி இப்போ இருக்க கானா பாடகர்கள்லாம் பண்ணுறாங்க. எப்படி இருந்துச்சு அதை பார்க்கும்போது? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் வந்து போகும்போது யதார்த்தமாக பார்க்குறோம், போஸ்டர்லாம் அடிச்சு எங்கள் ஃபோட்டோலாம் போட்டு இந்த மாதிரி வராங்க அப்படின்னு. எங்களை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு வேற லெவலில் ஒரு ஹாப்பி மேடம். அதெல்லாம் சரி. கோயில்ல மக்கள் அதிகமா கேட்குற பாட்டு என்ன பாட்டு கேட்டிருக்காங்க? இப்போ நீங்க கோயில் கச்சேரியும் பண்றீங்க, திருமணத்திலையும் பாடுறீங்க. கோயில் கச்சேரிகள்ல உங்ககிட்ட இருந்து என்ன மாதிரி பாடல்கள் அதிகம்? நாங்கள் நேச்சுரலாக பாடுற கானா சாங் கேட்பாங்க, சினிமா சாங்லாம் கேட்பாங்க. ஏதாவது சாமி பாட்டு இந்த மாதிரி கானா பாடுவீங்களா? கண்டிப்பாக பாடுவோம். பாடி காமிங்களே எங்களுக்கு. மஞ்சள் முகத்தழகி மாரியம்மா, அம்மா மாரியம்மா,
வேப்பிலை சரம் எடுத்து தாயே உன் பாதம் வணங்கி வந்தோம். எங்கள் வாழ்க்கை நிலைத்திருக்க ஸ்ரீ முத்துமாரி அம்மா உன்னை வணங்கி வந்தோம். அம்மா சஞ்சலங்கள் கொண்டவளே மாரியம்மா, சகலமும் செய்பவளே கருமாரியம்மா. சஞ்சலங்கள் கொண்டவளே மாரியம்மா, சகலமும் செய்பவளே கருமாரியம்மா. முக்கோண சக்கரத்தில் முத்தாக வருபவளே அம்மா, முக்கோண சக்கரத்தில் முத்தாக வருபவளே அம்மா. அங்கம்மா அங்கம்மா அங்கமெல்லா தங்கம்மா, நந்தி முகுந்த சிவனாட அம்மா, நாயகி சுந்தரி நளினம் கொண்டாட. அம்மா ஓட்டோ நல்ல பெருநடையா பெருநடையா, ஆமா தாயே ஓடிவா நீ சீக்கிரமா சீக்கிரமா. அம்மா ஓட்டம் பெருநடையா, நீ ஓடிவாமா சீக்கிரமா. அங்கம்மா அங்கம்மா அங்கமெல்லா தங்கம்மா, அங்கம்மா அங்கம்மா அங்கமெல்லா தங்கம்மா. திருமணத்துல மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் பாடுவீங்கல்ல கச்சேரி, திருமணத்துல என்ன மாதிரி பாடல்கள் கேட்பாங்க? என்ன பாட்டுன்னா, எங்க அண்ணன் டோலாக் ஜெகன் இருக்காரு, ம், அவரு பாடின பாட்டு வந்து சினிமால வந்து வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க. ம், ம், அந்த படத்துல லக்கா மாட்டிக்கிச்சு அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. ம். அந்த பாட்டு எல்லாத்துலயும் கேட்பாங்க, அந்த பாட்டை பாட சொல்லி. அதை நான் வந்து பாடுறேன். பாருங்க. லக்கா மாட்டிக்கிச்சு லக்கா மாட்டிக்கிச்சு லக்கா மாட்டிக்கிச்சு கிக்கான ஃபிகரு. லக்கா மாட்டிக்கிச்சு லக்கா மாட்டிக்கிச்சு லக்கா மாட்டிக்கிச்சு கிக்கான ஃபிகரு. பிடிக்கும் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் மச்சான், அவளோட பேரை சொன்னா நெஞ்சு துடிக்கும். இருக்கும் இருக்கும் போற வரைக்கும் என்னோட காதல் தாண்ட நிலச்சிருக்கும். லக்கா மாட்டிக்கிச்சு லக்கா மாட்டிக்கிச்சு லக்கா மாட்டிக்கிச்சு கிக்கான ஃபிகரு. இந்த பாட்டுலாம் கேட்பாங்க மேடம், அங்க பாடுவோம். ஓகே. நீங்க வந்து இப்ப காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல 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 முடிச்சிட்டீங்களா? நான் பிஏ எக்கனாமிக்ஸ் டிகிரி முடிச்சிருக்கேன். என்ன காலேஜ் படிச்சீங்க? நான் சார் தியாகராய காலேஜ். ஓகே. காலேஜ்ல எல்லாம் எப்படி? காலேஜ்லாம் நிறைய பாடுவேன் மேடம். இப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க வந்து சிம்பிளா வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான் இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இப்ப காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எது இருந்தாலும் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் தானே, டேபிள். ஸ்கூல் படிக்கும்போது எது இருந்தாலும் ஸ்கூல் சாப்பாடுல தட்டுலாம் இருக்கும்ல, அதுல வந்து சும்மா மோளை வச்சு பாடுவோம். முக்கியமா அந்த பெஞ்சு தான் ஒரு என்ஜாய் பண்ணுவோம் பயங்கரமா ஸ்கூல் டைம்ல. காலேஜ் படிக்கும்போது நான் ஓரளவுக்கு வந்து ஒரு பாடகர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு இதுவாயிடுச்சு. அப்போ வந்து எங்க காலேஜ்ல தொடர்ந்து 2 வருஷம் நான் தான் அடிக்கிறேன் பிரைஸ். எங்க காலேஜ்ல கானா பாட்டு காம்படிஷன் வச்சாங்களா? காலேஜ்ல வந்து சினிமா பாட்டு கானா பாட்டு எந்த பாட்டு வேணா பாடலாம். நான் படிக்கும்போது காலேஜ்ல 100 பேர் கலந்துப்பாங்க. 100 பேர்ல நான் வந்து தொடர்ந்து 2 வருஷம் நான் தான் பிரைஸ் வச்சேன். அதுல வந்து இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது. 100 பேர் கூட போட்டி போட்டு நம்ம வின் பண்றது வந்து ஒரு சந்தோஷம் தானே. அந்த மாதிரி இதுவாக இருக்கு மேடம். வீட்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்க? இது கானான்றதை வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனா நீங்க எடுக்கிறீங்க, கானா பாடல் அப்படின்றது வந்து வீட்ல பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? வீட்ல யாருக்கும் பிடிக்காது மேடம் கானா பாட்டுலாம் பாடுறேன்னு. வீட்ல இருக்கவங்க வந்து ஏன்டா கானா பாட்டுலாம் பாடுற, நீ அப்படியே படிச்சு ஏதாவது ஒரு இதுல போலாம்ல அப்படின்னு. நான் சொல்லுவேன் எனக்கு தான் பிடிச்சிருக்கு. வீட்ல எல்லாம் அடிப்பாங்க சின்ன வயசுல கானாக்கெல்லாம் போகும்போது. இப்ப அடிக்க முடியாது, இப்போ அடிக்கலாம் முடியாது, இப்ப எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்களே பாக்குறாங்கல்ல. ரீசனா ஒரு வெளியே ஒரு இடம் போகும்போது நானும் எங்க அப்பா அம்மா எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது யதார்த்தமா பேசிட்டு இருக்கோம். அங்கேருந்து ஒரு 2 பேர் வந்தாங்க. 2 பசங்க வந்து காலேஜ் பசங்க வந்து, அண்ணா நீங்க கானா பாட்டு தானே பாடுறீங்க, நாங்க பார்த்துருக்கோண்ணா அப்படின்னு பேசும்போது வீட்டில் இருக்க அவங்களுக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு. அவங்களே சொல்றாங்க பரவாயில்ல இந்த அளவுக்கு வந்து ஒரு இதுவாக வந்திருக்கும் அப்படின்னு. வீட்டில எல்லாம் ரொம்ப அடிப்பாங்க, கானாக்கெல்லாம் போகக்கூடாது, டெத்துல எல்லாம் பாடக்கூடாது, வீட்டாண்ட இருக்கவங்களாம் ஒரு மாதிரி கேவலமான நினைப்பாங்க. இப்போ அவங்களே வந்து நம்மள பார்த்தா ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. என்ன அந்த பையன் சாவு வீட்டில் பாடுறான் அப்படி இப்படிலாம் வீட்டாண்ட சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டாண்ட பைக் ஓட்டுன்னு போறோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் நம்மளை பார்த்து மரியாதை கொடுப்பாங்க. தம்பி வரான், கானா டீசன் பண்ணி வராரு, எல்லாம் மரியாதை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு இதுவா இருக்கு. சரி, உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன? இப்போ கானா பாடல் இந்த இதெல்லாம் கச்சேரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எதிர்காலத்துல என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? இந்த கானா சம்பந்தமா ஏதாவது பண்ணணும் ஏதாவது வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா மேடம், எனக்கு வந்து என்னோட ஒரு ஆசைனா நிறைய திரைப்படத்திலலாம் பாடணும், ஒரு நல்ல கானா பாடகராக வளர்ந்து நம்ம வரணும், அது ஒரு ஆசை. இந்த கானா நேம் வச்சு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணணும். இப்போ நம்ம நேம் வச்சு இப்போ நான் என் நேமை சொல்லி மக்களுக்கு பண்ணக்கூடாது.
கானா அப்படின்ற ஒரு அந்த இசையை வச்சு இசையை வச்சு மக்களுக்கு நல்லது பண்ணணும். அது வந்து என்னோட ஆசை. அப்புறம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசைன்னா இந்த ஆசிரமத்துலலாம் போய் பாடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா முதியவர் இருக்கிறாங்க, அப்புறம் வந்து இந்த அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம போயிட்டு பாடி அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தணும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கண்டிப்பாக பண்ணணும். சரி, உங்க ஆசையெல்லாம் நிறைவேறணும், எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி. அப்படியே கடைசியா வரும்போது ராணி ஆன்லைனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு. இந்த பாட்டு என்ன பாட்டுன்னா, கல்யாணம் பண்ணி வீட்டில் ஆண்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கல்ல, அதை வச்சு காமெடியாக ஒரு பாட்டு. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அதை வச்சு இந்த பாட்டு. அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணிட்டேன் பாஸ்டா, நான் அடிச்சு வச்ச வழியில் இல்லை என் மேலே தானே கீஸ்டா, அவளை ஓட உள்ளாமா இல்லை ஆட உள்ளாமா, எடுப்பேன் மோடி போயிட்டா ஓடி, அவளை அடிக்கிறதுக்கு எத்த ஜக்கு, அவ எகிரி ஊரா ஷான்மைக்கல் கிக்கு, அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணிட்டேன் பாஸ்டா, நான் அடிச்சு வச்ச வழியில் என் மேலே தானே கீஸ்டா, அவளை ஓட உள்ளாமா இல்லை ஆட உள்ளாமா, எடுப்பேன் மோடி போயிட்டா ஓடி, அவளை அடிக்கிறதுக்கு எத்த ஜக்கு, எகிரி ஊரா ஷான்மைக்கல் கிக்கு, அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணிட்டேன் பாஸ்டா, நான் அடிச்சு வச்ச வழியில் என் மேலே எல்லாம் கீஸ்டா. கானாக்குது நாளைக்கு பாடுறண்டி குளிக்கு, உன் கூட வாழ்ந்து நிக்கிறேன் நான் கட்டின தாலிக்கு, கஷ்ட நஷ்டம் வந்தாலும் வாழ போறது நாமடி, ஏதோ நீ கேட்டு என்னைய வாங்கி குத்த பொண்ணுடி, புருஷ அடிக்கும் போது ஏத்துக்கிறவ வைஃபுமா, அப்படி ஏத்துக்கு நான் நல்லா இருக்கும் லைஃபுமா, புருஷ அடிக்கும் போது ஏத்துக்கிறவ வைஃபுமா, அப்படி ஏத்துக்கு நான் நல்லா இருக்கும் லைஃபுமா, என்ன கொடுமையம் படுத்தி சிக்கன் நம்ம குடும்பத்தை நடத்தி, எடுப்பேன் மோடி போயிட்டா ஓடி, அவளை அடிக்கிறதுக்கு எத்தஜக்கு கிருவுரா சமைக்கலுக்கு, அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணிட்டேன் பாஸ்டா, நாச்சு வச்சவளில் என்ன வாரு வர கேஸ்டா. ராணி ஆன்லைன் நிகழ்ச்சியை பாரு, நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப ஜோரு, வீடியோ எல்லாம் செம்ம பண்ணு, லைக் ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க, லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 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 பண்ணுங்க, லைக் போட்டு ஷேரு பண்ணுங்க 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 பண்ணுங்க, லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கானா டீசன்ட் மணி. ரொம்ப நன்றி. நிச்சயமா பார்த்து எல்லாருமே நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நன்றி.